Thank you, Jesus. Be ready for the word. வார்த்தை கடந்து வருகிறது. Hallelujah. Oh Jesus, araba shakala borika taraba. Hallelujah. Hallelujah. இன்று வனாந்தரத்தின் முடிவுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Wilderness. Wilderness. எதற்கு எங்கள் வாழ்க்கையில் நடந்தது? Because God loves isolation with you. That's why I say, you are not alone, you are alone with Almighty God. You are not alone, you are alone with Almighty God. Hallelujah. எல்லாம் மைக் ஆஃப் பண்ணுங்க, தேவையில்லாத மைக்கெல்லாம். Jesus, hallelujah. Jesus. Why is it sounds like this? Hallelujah. You are not alone. You are alone with Almighty God. Hallelujah. Oh Jesus. கண்ணீரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீது எப்படியாக கண்ணீரை பற்றி பேசுகிறான் என்று நான் பார்க்க போகிறேன். அவன் கண்ணீரை வர்ணிக்கிற விதம், ஆஹா, வாவ், வண்டர்ஃபுல். சில பேர் சொல்லுவாங்கள்ல, ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்பாக என் மகன் பேசினான், அக்லி கிராய். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சில பேர் அழுதா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனாலே சில பேர் சொல்லுவாங்க, அம்மா நீ என்ன வேணா பண்ண, அழுதுடாத, உன் மூஞ்சை பார்க்க முடியல. சிரிச்சாலே பார்க்க முடியாது, சில பேர் அழுத எப்படி பார்க்க முடியும்? Hallelujah. Hallelujah. Psalms chapter 6. Oh Jesus. Psalms chapter 6 from 6 to 10. Hallelujah. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். தாவீது சொல்றான், I am worn out from groaning. All night along I flood my bed with weeping and drench my couch with tears. We all come across this situation. Some people going now through the situation. மரண வீட்டில் நீங்கள் பார்க்கலாம், கணவர் மரித்து போன போது நான் மனைவியை பார்த்துருக்கேன், மனைவி மரித்த போது கணவரையும் பார்த்துருக்கிறேன். அழுது 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 இளைத்து போவார்கள். பெருமூச்சினால் இளைத்து போனேன். I worn out from groaning. அழுது, they faint. Too much of anything is good for nothing. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. The nectar, அமிர்தம். If you eat too much, it's poison for you. If you eat a bag of sugar, 1 kilo sugar, you will die. Definitely. One go. Too much of any nectar is bad for you. அமிர்தம் தான், இனிக்குது தான். ஆனால் அது உள்ளே போச்சுன்னா ஓரளவுக்கு மேலே it will collapse you. அதே போல தான் அழுகை. I am worn out from groaning. All night long I flood my bed with weeping and drench my couch with tears. அப்படியே பெட்டு நனைஞ்சு போகுது. சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு 4ஆம் கிளாஸ் படிக்கும் வரைக்கும் பெட்டில் ஒன்றுக்கு போயிடுவோம். அது பசங்க கொண்டாந்து அப்படி தானே. ஆனால் என் பையன் அப்படி போல, ரொம்ப ஆச்சரியம். டைமண்ட் once he stopped nappy, he knows we are trained him wonderfully, but Darren is not like that. பெட்டு பக்கமே போக முடியாது. நம்ம ரோட்டில் மூத்திர சந்த மாதிரி இருக்கும், அப்படியே போயிடுவான். நாங்களும் கடந்து வந்திருக்கோம், அதுதான் சொல்கிறேன். நான் அவன் மட்டும் செய்யலை, அப்பா நான் செஞ்சுருக்கேன் தான் இல்லை, நாங்கள் கக்காவே போயிருக்கோம். பெட்டில் தூக்கத்திலே அப்படியே பாத்ரூம் போகிற மாதிரி நினைக்கிறது, எல்லாம் நினைக்கிறது எல்லாம் அப்படியே ஏஞ்சி போகிற மாதிரி நான் படுத்தே இருப்போம். கனவுலேயே ட்ரீம் பண்ணி அப்படியே பெட்லேயே முக்கிடுவோம். ஹேப்பன். நான் எங்கள் பெருமை வீட்டில் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி, நல்ல ஞாபகம் இருக்குது அந்த ஹாலில். ஆனால் அப்போல்லாம் பாயில் படுத்தோம், பெட்டு கிடையாது. அதனால் இப்போ தப்பிச்சுது பெட்டு. இப்போல்லாம் பெட்டு, எல்லோரும் பெட்டு இல்லாமல் தூங்க மாட்டாங்க. அதே போல் கண்ணீரால்
எங்களுடைய மெத்தை நனைகிறது. சில வேளையில் அழுகிறோம், எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கேருந்து தான் அந்த தண்ணி வரும் தெரியாது, வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு துக்கம். அவன் சொல்றான் பாருங்க, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் all night என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. Hallelujah. My eyes grow weak with sorrow, they fail because of all my foes. இன்னைக்கு இந்த வசனம் சொல்றேன் உங்களை எல்லாருக்குமே, இந்த செய்தி ஒரு பெரிய பூஸ்டா இருக்க போகுது. அழுகிறீங்களா? கண்ணீர் தான் உன் வாழ்க்கையா? அது ஒரு பாடு, கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு பார். கண்ணீர் தான் உன் படுக்கையா இருந்தால் நீ காண வேண்டிய ஒரே ஒருவர் Jesus Christ. You should focus on Jesus Christ. Like Jeremiah 33:3 says, focused on Jesus Christ, on the times of trouble. Hallelujah. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். Away from me, all you who you do evil. For the Lord has heard my weeping. Hallelujah. The Lord has heard my weeping. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகையினர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. The Lord has heard my cry for mercy. The Lord accepts my prayer. All my enemies will be ashamed and dismayed. They will turn back in sudden disgrace. Hallelujah. Oh rabashakala boritara bolabo shandiri birikaraba. I'm telling you, you're not weeping alone. You're weeping with God. Hallelujah. The phrase I gave you passed through week, 2 to 3 weeks. You are not alone. You are alone with Almighty God. You are not alone. You're alone with Almighty God. You are quarantined with Almighty God. கர்த்தரோடு நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்காய், நீ தனியாக இல்லை. So when you weep, God is with you. அததான் தாவீது சொல்றான். Hallelujah. Hallelujah. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போகுங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். Hallelujah. Away from me, all you would do evil. For the Lord has heard my prayer. The Lord has heard my cry for mercy. The Lord has accepts my prayer. Amen. Amen. ஏன் எதற்கு இதை எடுத்தோம்? அவன் அழுகிறான். குடும்பத்தில் நானோ பிறந்தது பெரிய குடும்பம், ஜெஸ்ஸி என்று சொன்னால் அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஏசாய், தெரிஞ்ச ஒரு ஆள், பெரிய பிரபலமான ஆள். அவனை தேடி சாமுவேல் வரான்னு சொன்னா டெஃபினெட்லி he must be a big man. அந்த குடும்பத்தில் பிறந்த நான் 8 பிள்ளைகள், 7 பிள்ளைகள், ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை. அது தாவீது, 8வது பிள்ளை. என் வாழ்க்கை ஏன் இப்படியா இருக்கிறது? செல்வ சிறப்பில் பிறந்த நான் தனிமைப்படுத்திட்டு இருக்கேனே என்று வண்ணாந்தத்தில் கதறான். அவன் படுக்க அங்கதான் இருந்திருக்கும். ஆடு மேய்க்க அவனை விட்டுட்டாங்க அங்கேயே, நீ அங்கேயே இரு. சில பேர் வீட்டில் பார்க்கணும். முதல் தாரம் பிள்ளைகள், முதல் புருஷன் பிள்ளைகள், புதுசாக வர மனைவியோ புதுசாக வர புருஷனோ அவங்களை சம்பளம் இல்லாத வேலைக்கார வைத்திருப்பார்கள்.
I've seen in my own eyes. I've seen in my own eyes. We experienced it sometimes. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த பாதையை இன்று சொல்ல போனால் சாட்சி ஏராளம் இருக்கின்றது. வேலைக்காராய் வைத்திருப்பார்கள். எல்லா வேலையும் செய்யணும் அவங்க தான். இரவும் பகலும் எல்லா வேலையும் செய்யணும் அவங்க தான். ஓய்வே இருக்காது. ஏன்? நாங்கள் சோறு போடுறோம், நாங்கள் வீட்டு இடம் கொடுத்துருக்கோம், செய்யுங்க. I'm telling you, God heard your cry. தனிமையில் அழுது வீணாய் போகல மகனே மகளே. தாவீது வனாந்திரத்திலிருந்து அழுவுறான். கொஞ்சம் எக்கோ குறைச்சிப்பா, ஒயிட். வனாந்திரத்தில் அழுவுறான். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படியே போக போதா? என் வாழ்க்கை இப்படியே ஆடு மேய்ச்சிட்டே போக போறேனா? வனாந்திரத்திலே வாழ போகிறேனா என்று அழுவுறான். படுக்கையை நினைக்கிறான். எழுதியிருக்கான், நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு அச்சாரம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். நீ தனியாக அழவில்லை, நீ கர்த்தரோடு தனியாக இருப்பதனால் கர்த்தர் உன் அழுகையின் சத்தத்தை கேட்டார். God heard your cry. Oh, Rabbo Shakala. And Lord accepts your prayer. கர்த்தர் உன் ஜெபத்தையும் கேட்டார், உன் புலம்பலை கேட்டார், உன் மன்றாட்டை கேட்டார். ஹல்லேலூயா. ஊரே கூடி இருக்குது. ஊரே ராஜாவை தேர்ந்தெடுக்க கூடி இருக்குது. சாமுவேல் வந்திருக்கிறான். பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில் விழுந்து போகாத தீர்க்கதரிசி. அடைப்பட்ட கர்ப்பப்பையிலிருந்து உருவான தீர்க்கதரிசி. ஏன்னு தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி யார் தெரியுமா? அங்கே கழுகையின் கண்ணீரை கேட்டு கர்த்தர் கொடுத்த பிள்ளையப்பா அவன். அன்னாளின் கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஓ ரீபாபா ஷகலாபா. அண்ணா 1 சாமுவேல் 1-10 படிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் அன்னாள் அழுத போது அந்த அந்த அழுகையை கேட்டார். ஏலியின் கண்களுக்கு அது குடித்தது போல என்றது. ஓ ஜீசஸ். ஏலியின் சொன்னா, ஏய் அன்னாள், are you drunk? அவ சொல்றா, இல்ல ஐயா, நான் மனக்லேசத்தால் துக்கத்தால் இருக்கிறேன் ஐயா. எனக்கு குழந்தை இல்லையா, என் கர்ப்பம் அடைப்பட்டு இருக்கிறது. என்னுடைய சக்காலத்தி, என்னுடைய கூட இருக்கிறவள் பெண்ணினால் என்னை மலடி என்று சொல்லி துன்புறுத்துறாள். ஆனால் என் கணவனோ என்னை நேசிக்கிறான், எனக்கு இரட்டத்தனியான காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். ஆனால் இந்த கர்ப்பம் திறக்கப்படாதனால எனக்கு அவமானம் மட்டும்தான் மிச்சம். எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் அவமானம் ஒருவரை முடக்கிவிடும், ஒருவரை நொறுக்கிவிடும். அன்னால் அப்படி நொறுக்கப்பட்டு காணப்பட்டிருந்தால், அன்னால் அப்படியே நொடிஞ்சு போய் இருக்கிறார். ஓ நான் என்ன செய்வேன், என் கர்ப்பம் எப்போது திறக்கும் என்று அவள் ஒரு விஷயம். கர்த்தருடைய சமூகத்துக்கு போனா கிடைக்கு என்று அவளுக்கு தெரிஞ்சது. ஹல்லேலூயா. வீட்டில் அழுல, வருஷம் போகிற அந்த ஆலயத்துக்கு போய் ஆலயத்தில் உட்காந்து அழுவுறா புல்பீட்டில். ஆண்டவரே, நான் இப்படியே வாழணும் ஆண்டவரே, மலட்டு வாழ்க்கையின் வாழ்க்கையா, என்னை மலடி என்று சொல்லி துன்புறுத்திருக்காங்களே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஆனால் கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்ததை அவள் உணராதிருந்தாள். அவள் கர்த்தரிடம் ஒரு டீல் பேசுகிறா. She's business with God. She's trading with God. God, you give me a son, I'll give back to you. எனக்கு வேணாம், எனக்கு நான் பிள்ளை பெற்ற பெருமை இருந்தால் போதும். ஆனால் என் பிள்ளைய உமக்கு நான் ஃபுல்லாக தரேன், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அழுத கண்ணீரை கர்த்தர் கண்டார். மற்ற கண்களுக்கு குடித்தது போல காணப்படும், மற்றவர்களை ஏளனம் செய்வார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அதே வசனத்தை தான் சாமுவேலுக்கு அப்படியே சொல்றார். வயிற்றில் வராதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு சொன்னார். வயிற்றிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அதே சாமுவேலுக்கு அந்த கூட்டத்தில் சொல்றார், சாமுவேலே, நீ பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறவன் அல்ல, ஏன்னா உன்னை நான் அப்படி தான் பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்னாள் விட்ட கண்ணீரில் பிறந்த பிள்ளைதான் சாமுவேல். கண்ணீருக்கு கருத்த பதில் தான் சாமுவேல். மலடு என்று சொன்னவர்கள் அன்னாளை பார்த்து பயப்பட சூழ்நிலை வந்தது. ஏனென்று சொன்னால் அவன் பெரிய தீர்க்கதரிசியின் தாய். ஐயோ சாமுவேலுடைய தாய், ஒதுங்கிப்போ, இவங்கள தான் தப்பா பேசியிருக்கோம், ஒதுங்கிப்போ,
தப்பித்தவர் ஏதாவது சொன்னால் பழிச்சிடும், நம்ம நாசமாக போயிடுவோம் அப்படின்னு பயந்து பயந்து ஒதுங்கி போனார்கள். தேடி வந்து சொன்னவங்கெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. இவ தேடுறா, டே போன வாரம் பேசுனிய, எங்கே ஆளை காண நீ, ஐயோ என்னை விட்டுருமா அப்படின்னு ஓடுறாங்க. அந்த சாமுவேல் கூடி வந்திருக்கான், ஜெஸ்ஸின் வாழ்க்கையில் வந்திருக்கிறான். ஜெஸ்ஸிட்ட சொல்கிறான், எல்லா பிள்ளைகளும் கொண்டு வா, இது ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஐ கோட் ரீகால் இட் டு ஃபினிஷ் இட் ஆஃப். எல்லா பிள்ளையும் வந்து நிற்கிறாங்க. எல்லாரையும் கத்த சொல்றார், ரிஜெக்டட் 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 ரிஜெக்டட், 7 ரிஜெக்டட். எல்லாரையும் புறக்கணித்தேன், எனக்கு யாரையும் தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ. படிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தை. அதுக்கப்புறம் சாமுவேல் கேட்குறான், வேற ஏதாவது பிள்ளை இருக்காங்க வீட்டில்? 7 பிள்ளைய பார்த்ததுக்கப்புறம் பிள்ளை இருக்கான்னு கேட்ட ஒரே ஆள் சாமுவேல் மட்டும்தான். இந்த தீர்க்கதரிசி கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க, லொல்லு பிடிச்சவங்களா இருப்பாங்க நினைக்கிறேன் போல இருக்கு. சாமுவேல் அப்படி தான், எலிஜா அப்படி தான், எல்லாரும் பாருங்கள், படித்து பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல லொல்லு இருக்கும். அவள் சொல்லுவா, நான் சாப்பிட்டு சாவ போகிறேன், சரி சரி சாவு, ஒரு ஆப்பம் கொண்டு வா அப்படின்னு எலிஜா சொன்னான். இப்படி ஒருத்தரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இன்னொரு புள்ள இருக்கான்னு கேட்குறான். இருக்கு, ஆடு மேய்த்து கொண்டிருக்கான் வனாந்தரத்தில். God sent an invitation from heaven to wilderness. David got an invitation. The whole city got an invitation from Samuel and Jesse. But David got a special invitation from God in the wilderness. ஏன்னா அவன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. அதான் சொல்றான், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அவனை அழைத்து வர சொல்லி அந்த நேரத்திலே அவனுக்கு ராஜா பதவியை கொடுக்குறாங்க. இன்று நீ அழுகிறாய், தனியா அழவில்லை, நீ அழுகிறத உன் பக்கத்தில் ஒருவர் என்று உன் பாட்டிலில் எல்லா துளியையும் சேர்த்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாளின் கண்ணீரை கண்டவர், தாவீதின் கண்ணீரை கண்டவர் உன் கண்ணீரையும் காண்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக I want to see one more cry. Isaiah chapter 38 verse 5. இது 2 இடத்துல இது பேசப்படுகிறது. இது ஏசாயாலையும் பார்ப்போம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்க கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், Isaiah chapter 38 verse 5. ஏசாயா 38 அதிகாரம் 5வது வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன்னு சொன்னார். அது எதனால் ஆச்சுன்னு அப்புறம் பார்த்தோம் நம்ம, 15 years. But God answered the tears. That is important. That 15 years for destruction in Ezekiel's life. அந்த 15 நாட்கள் கூட்டி கொடுத்ததுனால மனாசே வந்தான், நாட்டை அழித்து போட்டான், அது வேற விஷயம். ஆனால் இங்கே நான் பார்க்குறது என்னென்னா, அவன் கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. அவன் கண்ணீரை கர்த்தர் கண்டார். நான் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு உனக்கு அஷூரன்ஸ் நான் தரேன். God seeing your tears. Hallelujah. Go and tell Ezekiel, this is what the Lord, the God of your father David says, I have heard your prayer, I have seen your tears, and I will add 15 years to your life. உன் வாழ்க்கையோட 15 ஆண்டுகள் கூட்டி கர்த்தர் கூட்டினார். ஆனால் இங்கே நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், உன் கண்ணீரை கர்த்தர் கண்டார். God has seen your tears. Hallelujah. God has seen your tears. Oh Jesus. Jesus. என்ன கண்ணீராக இருந்தாலும் மகனே மகளே நான் சொல்கிறேன், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ அழுவுறத, அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அது மட்டும் இல்லை, உன் கண்ணீர் துளிகளை அவர் பார்க்கிறார். மற்றவர்கள் பார்த்துட்டு பார்க்காம போகலாம், ஆனால் இவர் பார்த்தால் பதில் கிடைக்கும். Hallelujah. When God sees your tears, definitely you will get answer. You will get answer. Oh, Rabo Shalada Rabo Rikalaba. Hallelujah. I want to see one more chapter in Psalms 42 verse 3. சங்கீதம் 42:3. Hallelujah.
42:3. Psalm chapter 42 verse 3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. Oh Jesus. Sometimes we come across people like this. ஏம்பா சர்ச்சுக்கு போறிய, வாரம் சர்ச்சுக்கு போறிய, வாரம் ஜெபம் பண்றிய, கிறிஸ்தவன் சொல்றிய. கிறிஸ்தவன் என்ன? Are you Christian? What does it mean? Are you child of God? That is answer question. Are you Christian என்று சொன்னால் are you child of God? நீ இயேசுவுடைய பிள்ளையா என்று தான் அர்த்தம். கிறிஸ்டியன் என்று சொன்னால் yes I am Christian, my father is Christian, dad is Christian, அப்படி அது கேட்கல, மதத்தை கேட்கல. Come on, people awake. You should say, when they ask you are you Christian, you should say I am a child of God. That shows you are Christian. இயேசு உடையவன் கிறிஸ்துவனாகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனாகிறான். கிறிஸ்து உடையவன் கிறிஸ்துவனாகிறான். You are child of God, my dear beloved people. My dear son and daughter, I'm telling you, you are child of God. இங்க கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. Sometimes people mock at you. Sometimes people say so many things against you. I'm telling you, do not shame or dismay, because you are serving a living God. ஏனென்றால் நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாய், பாடிக்கொண்டிருக்கிற. இத்தனை நாட்கள் வனாந்திரத்தை பற்றி பார்த்தோம். வனாந்திரம் எதற்கு? வனாந்திரம்னா என்ன? ஐசோலேஷன், one to one with God. We saw invitation from God. We saw way in the wilderness. We saw அடே கூட்டிட்டு போற, இங்கடா கூட்டிட்டு போற, கர்த்தர் கூட்டிட்டு போன வழி இருக்கும்டா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வழி நடத்தினால் அங்க வழி இருக்கும். ஹல்லேலூயா. ஹிட்லர் ஒரு வார்த்தை சொன்னார், do not look for the road, do not look for the way, when you walk that is the way. நீ நடந்தாலே அது பாதை தான். ரோட்டுக்கு தேடாத, நீ நடக்கிறது பாதை தான். So God has guided you into wilderness. கர்த்தர் உன்னை வனாந்தரத்துக்குள்ளாக அழைத்து செல்கிறார். ஏன் அழைத்து செல்கிறார்? ஏன் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். Why God guided this whole crowd into there? எதற்காக? one to one, and then way in the wilderness, an invitation and a focus and guidance and a strength and a reason why all this happened. We're going to see right now. Exodus chapter 2. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம். Exodus chapter 2. Oh rabo shalada rabo rikalaba. Jesus, hallelujah. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஹல்லேலூயா. இங்க மோசஸ் அரண்மனையை விட்டுட்டு வனாந்திரத்துக்கு வரார். That's a God's plan. அதை மோசஸ் அறிஞ்சாரான்னு தெரியல. ஆனால் கர்த்தரை முதல் கொண்டு வந்து ஆட்டுக்கு தண்ணி காட்ட வைக்கிறார். அதுதான் ஒரு பிரின்ஸ் செஞ்ச வேலை. முதல் ஆட்டுக்கு தண்ணி காமிச்சு அங்கேயே அவருக்கு பொண்ணையும் கொடுத்து கல்யாணம் பண்ண வச்சு, பொண்ணு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, வண்ணாந்தத்துக்கு போனாலும் உங்களுக்கு பொண்ணு தேடி வரும், காட்டில் இருந்தாலும் பொண்ணு தேடி வரும், மாப்பிள்ளை தேடி வரும். ஓகே, என்னடாப்பா இவ்வளோ பேரை பார்க்குறோம், ஒருத்தவங்க நம்மளுக்கு செட்ட மாட்டானே, நீ தேடுற இடம் சரியில்லை, காட்டில் போய் தேடிப்பார், அங்கே இருப்பான் அவனுக்கு ஏற்ற புருஷன். நீங்களாம் சிட்டிக்குள்ளேயே பார்க்குறது, நல்லா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். நீ படிச்சிருந்தா அவங்க அவனை படிச்சுன்னு எதிர்பார்க்குறதா? நீ டாக்டர்னா அப்புறம் மாறி மாறி ஊசி போட்டு சாவுறதா? யோசிங்க. நேற்று ஒருவரோட பேசி கொண்டிருந்தேன் நான். அம்மா ஓவராக பேசாதீங்கம்மா, கல்லெல்லாம் போட்டுற போகிறா. பாஸ்டர் கல்லெல்லாம் போட மாட்டா பாஸ்டர். ஏன்னா அவன் நர்ஸு பாஸ்டர். இதெல்லாம் நடக்கும். அவள் டாக்டர் பாஸ்டர்.
ஐம் டெல்லிங் யூ. நான் எத்தனையோ டாக்டர்ஸை பார்க்குறேன். நான் ஒரு 4 நர்ஸு ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா தெரியல, பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு கேர் ரூமில் 4 நர்ஸு சும்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு சர்க்கரை வியாதி ஊசியை போடுறது, தேவையில்லா ஊசியெல்லாம் போட்டு கொள்வது, மூக்கை பிடிச்சிட்டு வாயில் தண்ணி ஊற்றி பார்க்குறது எப்படி சாவறாங்கன்னு. இப்படியே பல பேரை கொண்டு இருக்காங்க. 4 பேர் ஹாஸ்பிட்டலில் எடுத்து மூடிட்டாங்க. இது நடந்த விஷயம் பல வருடங்களுக்கு முன்பாக. நான் நிறையா படிச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன போகிறோம். ஸோ 2 பேர் படிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறது, என் பிள்ளையும் டாக்டர் அவனும் டாக்டராக இருக்கணும். சம்டைம்ஸ் கத்தர் கொடுக்கலாம் சாதாரண ஒரு ஆளை. உண்மை அது. You maybe look for a doctor. No, you won't get it. You might get a compoundant. Because that is a pair, right pair. 2 டாக்டர் ஒருத்தர் இருக்கக்கூடாது, 2 எஜமா ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஒருத்தன் பியூனாக இருக்கணும், ஒருத்தன் ஆஃபீஸராக இருக்கணும். 2 ஆஃபீஸர் இருக்க முடியுமா ஒரு ரூமில்? முடியாது. பிரச்சனை தான் வரும். அருமையான தம்பதிகள்லாம் எப்படி தெரியுமா? 2 good forgivers can make a good couple. ஒருவரை மன்னிக்க தெரிஞ்சவள் தான் அருமையான தம்பதியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபோ ஷலதரபோ ரிகரபா. இப்போ பாருங்க, இங்கே 2ஆம் அதிகாரம் யாத்ராகமம். இங்கே மோசஸ் வனாந்திரத்துக்கு வருகிறான். அங்கே அவனுக்கு பொண்ணு கிடைக்குது, செட்டிலாகி உட்காந்துருக்கிறான். 23ஆம் வசனம் 22 பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு குமாரனை பெற்றான், நான் அந்நிய தேசத்திலே பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கேசவம் என்று பெயரிட்டான். verse 22. அது ஓகே. Zephorah gave birth to a son and Moses named him Gershom, saying, I have become an alien in the foreign land. Hallelujah. இப்போது during that long period, எவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த 3 சாப்டரில் முடிச்சுட்டான் குயிக்காக. during the long period, the king of Egypt died. யார் அந்த கிங் ஆஃப் ஈஜிப்ட்? மோசஸை கொல்ல பார்த்த அந்த அரசன். அவன் செத்துட்டான். The Israelites groaned in the slavery and cried out. And the cry for help because of the slavery went up to God. Hallelujah. Hallelujah. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமை தினத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அழுத சத்தம் கர்த்தருடைய சந்நிதிக்கு போயிருக்கு. அவர் கேட்கிறார், என்னது என் மக்கள் அழுகிறாங்களே. நல்லா பாருங்க, ரொம்ப அழகாக. தேவன் அவர்களை பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். God heard the groaning and he remembered his covenant with Abraham, with Isaac and Jacob. Amen. சில பேர் நம்ம நினைக்கிறோம், எங்களுடைய அழுகை யாரும் கேட்கல, யாரும் பார்க்கல. நாம் சொல்கிறோம் ஒரு விஷயம், you are not alone, you are alone with my God. God is watching over you. God is seeing your tears. கர்த்தர் உன்னை கவனிக்கிறார், உன் கண்ணீரை கண்டார். இங்கே இஸ்ரேல் மக்கள் அழுகிறத கர்த்தர் கேட்கிறார். தேவன் இஸ்ரவேல் புத்திரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைந்தருளினார். உடனே oh my God, but already the plan started. ஏற்கனவே கர்த்தர் அந்த பிளானை ஆரம்பிச்சிட்டார். மோஸ்டே வந்துட்டான், ஆல்ரெடி ஸ்டார்டட் தி ஜேர்னி. ஆனால் இங்கே ரொம்ப சத்தம் கூட வந்து கொண்டிருக்குது. அதை கர்த்தர் தாங்க முடியல. ஐயோ என் மக்கள் கஷ்டப்படுறாங்களே என்று கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கிறார், நினைக்கிறார். Let's go and see to Exodus chapter 3 verse 7. Oh Jesus. அதுக்கப்புறம் இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே அங்கே மலைக்கு போகிறார்.
ஓரேப் என்னும் மலைக்கு போகும்போது அந்த முள்செடியில் தேவதூதன் இருக்கிறத பார்க்கிறார். கிட்ட போய் பார்க்கும்போது, உன் பாதரட்சி அவர், ஷூவை அவர், ஸ்லிப்பரை அவர், இட் இஸ் மை பிளேஸ், இஸ் ஹோலி. நீங்கள் எத்தனை பேர் செய்கிறாங்க? அதை பற்றி பேச நான் விரும்பலை. இதை படித்தா தெரிஞ்சுக்கொள்வாங்க. வண்ணாந்தத்திலே ஸ்லிப்பர் போடான்னு சொல்கிறவர் சர்ச்சுக்குள்ளே போடலாமா? புல்பீட்டில் கல் மண்ணை மறக்க போகுது, நல்லா காப்பீட் போட்டு வச்சுருப்பாங்க. யோசிக்கணும், விடுங்க. இதெல்லாம் பேசி கொண்டு இருந்தால் விதண்டவாதம். இந்த முட்டாளை திருத்தவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு 7ஆம் வசனம், அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். The Lord said, I have indeed seen the misery of my people in Egypt. I have heard them crying out because of the slave drivers, and I am concerned about the suffering. Concerned about the suffering. அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும், நல்ல அருமையான வசனம், வாட்ச். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரேசியரும் ஏவியரும் எபியூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும், வாவ், சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உன் கண்ணீரை கேட்டு சும்மா இல்லை மகனே மகளே, உனக்காக இறங்குற தேவன். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அவர் சிங்காசனத்தை இறங்கி கீழே வரார். ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? உன்னை விடுவிக்கும்படியாக, உன் வாழ்க்கை தரத்தை மாற்றும்படியாக, உன் வேதனையை துடைக்கும்படியாக, உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படியாக கர்த்தர் இறங்குகிறார். அருமையான வசனம், நல்லா படிங்க. அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும், ஃபர்ஸ்ட் டெலிவரன்ஸ், அவர்களை தேசத்தில் நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபியூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. The Lord said, so I have come down to rescue. Oh Jesus, I have come down to rescue. நீ யோசிக்கிறாய், எனக்கு காப்பாற்ற யாருமே இல்லையே, என் அண்ணன் வரவில்லையே, என் தகப்பன் வரவில்லையே, என் தம்பி வரவில்லையே, எனக்கு அடியால் யாருக்கும் இல்லையே. நான் சொல்றேன், உனக்காக ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி உன்னை காப்பாற்றும்படியாக இறங்குகிறார். அவர் யார் தெரியுமா? the சர்வ வல்லமை தேவன் இயேசு கிறிஸ்து. That's why I'm saying you are not alone, you are alone with Almighty God. Oh Rabashaka, the God people say amen. So I have come down to rescue them from the hand of the Egyptian and to bring them out of that land into good and spacious land. Oh, அதான் சொல்றாரு, அவரு அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறாராம். அமர்ந்த தண்ணீர் அப்படியே நம்மளெல்லாம் அந்த சாம்ஸ் சாப்டர் 1 இப்போ படிங்க, சங்கீதம் 21 படிங்க. அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். இஸ் a wonderful shepherd. A land flowing with milk and honey. பாலும் தேன் நல்லா யோசிக்குது. பாலும் தேனுமா ஓடும்? முட்டா பசங்க என்ன பண்ணுறது? ஒரு ஃப்ரேஸுக்கு சொல்கிறது, அதை வர்ணிக்கிறது, அட்ஜெக்டிவ்ஸ். வே சேஸ் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங்ஸ். மில்க் அண்ட் ஹனி இஸ் அ பிளெஸ்ஸிங்ஸ். மில்க் இஸ் குட் ஃபார் யுவர் போன்ஸ், ஹனி இஸ் குட் ஃபார் யுவர் ஃப்ளஷ். உன் போஷாக்கு கொடுக்கும் அந்த இடத்துக்கு நான் அவனை கொண்டு போய் விடுகிறேன்னு சொல்கிறார். the home of the Canaanites, Hittites, Amorites, Perizzites, Hivites and Jebusites. இவர்களெல்லாம் இருக்கிற இடத்துல உன்னை கொண்டு போய் நான் வைக்கிறேன். உன்னை ஒதுக்குனாங்கல்ல, உன்னை வேணான்னு சொன்னாங்கல்ல, அவங்களோட நான் நீக்கிறேன் உன்னை. சில வேளை கர்த்தர் எங்களை பிரித்து கொண்டு வருவார். we need to oblige with God. பிரிக்கும்போது ஆபிரகாமை பிரித்து கொண்டு வந்த சொன்னார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு வா. என்னப்பா கர்த்தர் பிரிக்கிறார்ப்பா? கர்த்தர் பிரிக்கலப்பா. கர்த்தர் நல்லதையும் கெட்டதையும் பிரிக்கிறார், அவன் ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. we don't understand certain things in our life. That is a problem. அவர் பிரிக்க டைம் கொடுத்தா இப்போ என்ன கேளுங்க, 2016 முன்பாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இல்லை எனக்கு.
ஹலோ ஹாய் பாய் தூரத்தில் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் என்னோடு நடப்பதில்லை. பிகாஸ் நான் நடக்கும் பாதை வித்தியாசமான பாதை. நான் கர்த்தரை தேடும் பாதை, அவர்கள் உலகத்தை தேடும் பாதை. நான் அவர்களோடு போக முடியாது, போனால் கர்த்தர் என்னை விட்டு போயிடுவார். ஆனால் அவர்கள் என்னோடு வர முயற்சிக்கலாம். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஆபிரகாம் வந்தபோது லோத்தும் கூட வந்தான். அப்போ கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல இருந்தது. இவன் ஒட்டி கொண்டிருந்தனால இங்க டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஹல்லேலூயா. Sometimes our friends blessed because of our blessings. Because of our blessings. அதை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னோடு இணைந்து இருந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த வீட்டில் காலை வச்ச எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்கிறார். இந்த வீட்டில் எத்தனை பேர் வந்தாங்களோ போனாங்களோ அத்தனை பேரும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். Because God blessings upon me. When they come into my presence, they get shocked. Get the blessing and go. It's true. ஆபிரகாம் தனியா வான்னு சொன்ன, அவன் இழுத்துட்டு வந்தான் லோத்தை. அவனை பிளஸ் பண்ணார். அடா பாவி, சரி ஓகே, இவனை இருந்துட்டு போட்டான். கர்த்தர் பேசலை. பிளஸ்ஸிங் இங்கே போகும்போது அந்த அந்த வைப்ரேஷன் இங்கேயும் போயிட்டுருக்கு. லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுறான், இவனும் ஆசீர்வதிக்கப்படுறான். 2 பேரும் பழுகி பிறகுறாங்க. 2 வேலைக்காரங்க முட்டிக்கிச்சு. கர்த்தர் சொல்கிறார், இப்போவாது அனுப்பு. அவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் சொல்லலை. அதில் 2 பேர் சொன்ன சொல்கிறான் ஆபிரகாம், அப்பா நீ போப்பா லெஃப்டில், நான் ரைட்டில் போகிறேன். இல்லை நீ ரைட்டில் போன லெஃப்டில் போகிறேன். போன பிறகு கர்த்தர் மறுபடியும் பேசினார் அவனோடு. சில வரை கர்த்தர் பேசாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கூட வர சனியன் தான். உண்மை. உங்களுக்கெல்லாம் லோத்துன்னு சொன்னால் புரியாது. லோத்தா? அது யார் அது? அந்த லோத்து என் வீட்டு பக்கத்தில் ஊத்தமாக தான் இருக்காங்க. அப்போ வேற யார் லோத்து? பாஸ்டர் புரியலையே. இப்போ புரியுதா? கூட சனினையே எடுத்துகிட்டு போனால் எங்கே நீ நல்லா இருப்ப? உன்னால் அந்த சனியின் ஆசீர்வதிக்கப்படும், அவனால் உனக்கு ஒன்றும் இல்லாமல் போகும். It's true. It's true. I'm telling you. When God separates you, come out of it. இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அதான் வனாந்தரத்தில் கொண்டு வந்த போகிறோம். கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே, நாங்கள் அங்கே நல்லா இருந்திருப்போம்ல, எகிப்தில் எவ்வளோ நல்லா சாப்பிட்டு இருந்தோம். பின்னாடி அடித்தானது ஞாபகம் இல்லையான்னு கேட்பணும். நான் மோசஸ் தான் கேட்டிருப்பேன். பின்னாடி அடித்தானே உங்களுக்கு, முதுகில் குத்துனானே, அது ஞாபகம் இல்லையா? சொர்த்தியம் போட்டு அடித்தான் அவன் எகிப்தில். அதை யோசிங்க. உடனே சொல்கிறது நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம். கர்த்தர் பிரித்து கொண்டு வரார். ஒன்னாந்ததுக்குள்ள உன் கண்ணீரை கண்டவரப்பா, உன் கண்ணீரின் கண்டு உன் சத்தத்தை சந்நிதி எட்டதுனால அவர் இறங்கியிருக்கிறார். மோசஸ் வரத்துக்கு முன்னாடி அவர் இறங்கிட்டார். ஹல்லேலூயா. Before Moses, God came down. Hallelujah. He says on the Exodus chapter 3 verse 8, so I have come down to rescue, not Moses. God come down to rescue them from the hand of the Egyptian, to bring them out of the land into good and spacious land. Spacious land. Let us see the things in spiritual way. When God separates you, you separate. You separate. எதற்கும் விட்டு கொடுக்காத. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்காங்க ஒன்று விட மாட்டாங்க. நல்லா இருக்க விட மாட்டாங்க. I'm telling you, when God separates you from certain people, you walk alone. When you walk alone, God walks with you. Hallelujah. Because God is looking for isolation with you. Hallelujah. உன்னோடு தனிமையாக இருக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். God wants to have an intimacy relationship with you. How many hours you spend time with your friends? How many times you spend time with all other things? But check the time of the God. There's a lack in your love. Bible says, Revelation chapter 2 verse 4. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டா என்ற குறை உன்னிடம் இருக்கிறது. You left the first love. If left thy first love, there's a lack in you. இந்த ரட்சிக்கப்பட்ட போது அந்நிய பாஷை பேசி ஆராய்ந்து துதிப்பார்கள். கொஞ்ச நாள் போக 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 அப்படியே அவங்களுக்குள்ள உலகம் வந்துடும்.
அந்த துதியே ஸ்டைலாக மாறிடும். ஏன்னா நல்லா பாடுறாங்க, நல்லா இருக்காங்கன்னு சொன்னோடனே துதியெல்லாம் மாறிடும். அங்கே கர்த்தர் மறைஞ்சு போவார். எப்போ நீ தெரிகிறாயோ கர்த்தர் தெரியலன்னு அர்த்தம். ஐம் டெல்லிங் யூ. அவருடைய அவருக்கு பின்னாக மறைந்திருந்து ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். Try and hide behind the Lord and do the ministry. ஓ ரபோ ஷலத ரபோ ரிகலபா. இந்த வசனத்தை பாருங்க. அவர் கண்ணீரை கேட்டு இறங்கிய தெய்வம் அவர். இந்த 40 ஆண்டு காலம் அவர் கண்ணீர் கொடுத்த பதில் கொண்டு போய் கர்த்தர் காட்டுறார், இந்த அளவுக்கு அவங்களை நேசிக்கிறேன்னு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் போகிறாங்க. they prepare for everything. பண்ணாந்தது போகும்போது கர்த்தர் கொடுக்குறார், இதெல்லாம் செய்யுங்க 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 எல்லாத்தையும் கொடுக்குறார். எக்ஸாடஸில் படித்து பாருங்க. எல்லாம் எடுத்துக்கிறார். கர்த்தர் ஒன்றுமே செய்யலை. எல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம், எல்லாம் முடியட்டும், எல்லாம் ஃபினிஷ் ஆகட்டும், அப்புறம் தான் பார்ப்போம் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. எல்லாம் தின்னு தீத்த பேருக்கு ஆண்டவர் எங்களுக்கு கறி இல்லை, எங்களுக்கு டிஃபன் இல்லை மார்னிங். God always wait for that time. இருக்கும்போது என்னென்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம கர்த்தரை தேட மாட்டோம். இருக்கும்போது கர்த்தரை மறந்து எங்கள் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போம். பிரச்சனை வந்த பேர் தேடுவேன் என்று சொன்னால் கர்த்தர் பிரச்சனையை அனுமதிக்கும் தயாராக இருக்கிறார். இவர்கள் செங்கடல் வர வரைக்கும் முறுமுறுக்கிறார்கள் ஒவ்வொரு வாட்டியும். ஐயோ துரத்தி வரான், ஐயோ மோசஸ் துரத்தி வரான். Come on, God is with you. உனக்காக ஏர் கண்டிஷன் போட்டு மேகமும் உனக்கு பாதுகாப்பு அக்கினியும் வைத்திருக்க தேவனை மறந்து விட்டீர்களே. இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் யோசிக்கணும், எனக்காக ஒருவர் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தை நீக்கி கானாரியும் ஏத்தியரும் எமோரியும் பிரேசியரும் ஏலியரும் எபியூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் இறங்கினார் என்று சொல்லுங்க. தொட்டு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் இறங்கினார். என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். என் அழுகையின் சத்தத்தை அவர் காதுகளில் விழுந்தது. என் அழுகை அவருடைய சந்நிதியில் இருக்கிறது. என் கண்ணீர் துளி எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார். ஒவ்வொரு துளியையும் அந்த பாட்டில் எடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இறங்கினார். இங்க பாருங்க அந்த வசனம். ஹல்லேலூயா. சங்கீதம் 56:8. ஹல்லேலூயா. Psalm chapter 56 verse 8. Psalm chapter 56 verse 8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீர் உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. God bless. ஓ ரபோ ஷாலபோ ரிகத்தரபா. Record my lament, list my tears on your scroll, or they are not in your record. Wow. அதாவது ஒவ்வொரு துளியாக போட்டு எழுதியிருக்கார். நீ இதற்காக அழுத, this is why you cried. ஒவ்வொரு துளிக்கும் this is why. You failed in the exam, you cried. You failed in this, you cried. Your boyfriend left you, you cried. You left this, you cried. இப்படி ஒன்று ஒன்றா எழுதி வச்சிருக்கா கர்த்தர். It's got a record. Each and every drop.